ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ் க்ரோ வித் மீ. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெய்னி டே ஈவினிங். த climate இஸ் ஸோ சில் அண்ட் ப்ளசண்ட். உங்கள் யாருக்கு ரெய்னி டே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ரெய்னி டே அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். இதேமாதிரி நிறைய வீடியோவுக்கு கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 கப் ஆஃப் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு 2 கப். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்துட்டு சேர்த்திருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி நான் பார்த்துட்டிங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி தெளித்து நல்லா மாவு வந்து பிசைச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் லீவ் பண்ணிடுவேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சிடலாம். பேனில் வந்துட்டு ஆயில், நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கொள்ள மாவு, அதை வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லீவ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது கூடவே சூடாக ஒரு கப் டீ இருந்துச்சுன்னா ஈவினிங் அந்த ரெய்னி டே வந்து சூப்பராக நம்மளுக்கு போகும். இப்போ நம்மளுடைய